அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ், 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பேஸ்லைன் சர்வே ஓப்பன் ஆகிருக்கு. எப்படி நம்ம அதை போய்ட்டு அசஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப் எடுக்கும் ஆசிரியர்கள் உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐக்கான் காமிக்கும். அதில் எண்ணும் எழுத்தும்ன்ற ஐக்கானை டச் பண்ணுங்கள். அதில் நிறைய கேட்டகரி வரும். அதில் பேஸ்லைன் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணுங்கள். பேஸ்லைன் டச் பண்ணிங்கன்னா ஹெச்எம்ஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா அனைத்து வகுப்புமே விசிபிள் ஆகும். மற்ற கிளாஸ் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் அவங்க வகுப்பு மட்டும்தான் விசிபிள் ஆகும். இதில் இப்போதைக்கு 5ஆம் வகுப்புக்கு மட்டும்தான் பேஸ்லைன் ஓப்பன் ஆகிருக்கு. 4ஆம் வகுப்புக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ அப்படி நீங்கள் 4ஆம் வகுப்பை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 of 0 ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்டு தான் இருக்கும். ஸோ அது எனபிள் ஆன பிறகு 4ஆம் வகுப்புக்கு அசஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 5ஆம் வகுப்புக்கு எனபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 5ஆம் வகுப்பில் ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்கள் டச் பண்ணணும். ஒரு சப்ஜெக்டாக டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணல, நம்ம அசஸ் பண்ணலை, நாட் அசஸ்டுன்னு இருக்குது. இப்போ எப்படி அசஸ் பண்ணணும்னா கீழே ப்ளூ கலரில் ஸ்டார்ட் அசஸ்மெண்ட்னு இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணதும் அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேம் மேலே இருக்கும். கீழே கொஷின்ஸ் விசிபிள் ஆகும். இதில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வேளை இன்றைக்கி ஆப்சண்ட் ஆகியிருந்தாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்துல ரெட் கலரில் ஸ்கிப் டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்தீங்கன்னா அடுத்த மாணவர்களுடைய பெயர் வரும். அதுக்கு ரீசன் போடணும். ஆப்சண்ட் டுடே, லாங் ஆப்சண்ட், சிடபிள்யூஎஸ்என் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம லாங் ஆப்சண்ட் போடக்கூடாது. இன்றைக்கி தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரல. ஸோ ஆப்சண்ட் டுடேன்றது தான் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிப் ஆகிட்டு அடுத்த மாணவருடைய பெயர் நமக்கு காமிக்கும். இப்போ இந்த மாணவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது மாணவர்கள்ட்ட மொபைலை கொடுத்து இந்த கேள்வியை படித்து பார்த்து இந்த கேள்விக்கு எது சரியான ஆன்சர் அப்படின்றத நம்ம இங்கே என்ன பண்ணணும், இங்கே போட சொல்லணும். இப்போ சம்மெலாம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா இங்கே ஆன்சர் பசங்களை நோட்டில் ஒரு பேப்பர் நோட்டில் போட சொல்லிவிட்டு அவங்க சரியாக விடையளித்தாங்களா இல்லை தவறாக விடையளித்தாங்களான்றதை நாம் டிக் பண்ணணும். பசங்களே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு கேள்விகளுக்கு மட்டும்தான் பசங்களை டிக் பண்ண சொல்லணும். இல்லைனா இந்த கேள்விகளை நம்ம போர்டில் எழுதி போட்டு அந்த மாணவர்கள் நோட்டில் எழுதி வச்சு அதை ஆன்சர் பண்ண சொல்லி கரெக்ஷன் பண்ணிவிட்டு நாம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சரியாக பதிலளிச்சாங்களா இல்லை தவறாக பதிலளித்தாங்கன்றதை நாம் இந்த மாதிரி டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் ஆன்சர் கொடுக்கணும் டீச்சர்ஸ். ஸோ இவ்வளவு தான். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம பண்ணணும்.